வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நார்மல் நீடியில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த நீடியில் வந்துட்டு நீடிலோட வந்து கொஞ்சம் கண் வந்து பெருசாக உள்ள மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் த்ரெட் வந்து நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு நல்லா நீடிலுக்குள்ளே போகும். இப்போ எப்படி த்ரெட்டை எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சின்னதாக நான் சொல்லி காட்டுறேன், இதை நீங்கள் வந்து லாங்காக எடுத்துக்கோங்க. ஓகேவா? த்ரெட்டை வந்துட்டு நல்லா லாங்காக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அதோட 2 எண்டை வந்து பிடிச்சிட்டு இன்னொரு எண்டு இருக்கும்ல, அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கிதா? இப்போ வந்து உங்களுக்கு 4 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கிது. அதுலேயும் 2ஆக மடிச்சிங்கன்னா, அகைன் 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். அகைன் இப்படி 2ஆக மடிச்சிட்டு இப்போ வந்து உங்களுக்கு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் கையில் இருக்குது. ஓகேவா? இந்த 8 ஸ்ட்ராண்ட்ஸை அப்படியே நீங்கள் வந்துட்டு இந்த நீடிலுக்குள்ளே கொடுக்க போகிறீங்க. நீடிலில் அதுக்கு தான் வந்து பெருசாக உள்ள மாதிரி, நீடிலோட பெருசாக உள்ள மாதிரி நான் எடுத்துக்கிற சொன்னேன். இப்போ 8 ஸ்ட்ராண்ட்ஸையும் அப்படியே நம்ம உள்ளக்க இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிட்டோமா? இன்சர்ட் பண்ணோடனேவும் அதை 2ஆக மடித்து அப்படி 2ஆக மடித்து லாஸ்ட்டில் உங்களுக்கு எண்ட் நாட் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு டோட்டலாக லெஃப்ட் சைடில் 8, ரைட் சைடு 8, உங்களுக்கு 16 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு த்ரெட் வந்து கனமாகிடுச்சா? 16 ஸ்ட்ராண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் லென்த்தாக எடுத்திருக்கேன், உங்களுக்கு காட்டுறதுக்கான சாம்பிளுக்கு சின்னதாக எடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண மொத்தத்தில் உங்களுக்கு லாங்காக எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து அடியிலேருந்து மேலே கொடுத்தாச்சு. நீடியில் கொடுத்துட்டு நீடியில் இந்த மாதிரி ஒரு சுருட்டி அதே இடத்துல கொடுக்கணும். கீழே கொடுத்துட்டு கவனமாக மேலே உள்ள த்ரெட்டை விட்டுறாதீங்க, கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டேவும் மெதுவாக பைய விடுங்க. விட்டுட்டிங்கன்னா கீழே நல்லா இழுத்திங்க, அந்த கீழே உள்ள த்ரெட்டை இழுத்திங்கன்னா மேலே ஒரு முடிச்சு மாதிரி விழுகும். இது பேர் தான் ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவோம். அகைன் நல்லா கவனிங்க. கீழேருந்து மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் சுற்றிக்கலாம், இல்லை இந்த சைடும் சுற்றிக்கலாம், எப்படினாலும் ஓகே தான். சுற்றி அதே இடத்துல கீழே கொடுக்கணும். கொடுத்து அப்படியே கீழே த்ரெட்டை எடுத்துடணும். கீழே த்ரெட் எடுக்கும் போதில் மேலே த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க, அது ஃபிங்கரில், இல்லாட்டினா சிக்கு விழுந்துடும். ஓகேவா? இப்போ மேலே நம்ம சுற்றி இன்சர்ட் பண்ணுவோம்ல, அது ஒரு முடிச்சு போடலாம், இல்லை 2 முடிச்சும் போடலாம். இப்போ உங்களுக்கு 2 முடிச்சு போட்டு காட்டுறேன் பாருங்கள். த்ரெட்டை வெளியில் எடுத்தாச்சு. ஒரு சுற்று, 2 சுற்று, ஒரு சுற்று சுற்றிக்கலாம், இல்லைன்னா 2 சுற்றும் சுற்றிக்கலாம். மேக்ஸிமம் 2 சுற்று மட்டும் சுற்றுங்க, இல்லை ஒரு சுற்று இல்லை 2 சுற்று சுற்றுங்க. 3 தடவை சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அசிங்கமாக தெரியும், மேலே ரொம்ப எம்போஸாக அது நல்லா இருக்காது. இப்போ சைஸ் வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதில் வந்து 2 தடவை சுற்றியிருக்கேன். ஓகேவா? இதில் மேலே உள்ளதில் வந்துட்டு ஒரு தடவை சுற்றிருக்கேன். 2க்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இதுக்கும் வித்தியாசம், இது 2க்கும் வித்தியாசம் தெரியுதா? இதில் என்ன ஷேப் இப்போ ஒர்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதில் சைடில் கொம்பு வர மாதிரி 2 சைடில் இதில் ஒட்டி நல்லா ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. பார்டர் வந்து நீங்கள் சரி த்ரெட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த 2 சைடில் உள்ள இதுக்கும் சேம் கலரும், சென்டரில் உள்ளதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரும், அந்த கொம்பு டிசைன் 2க்கும் ஒரு கலரும் கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நீங்களே என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது நாட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். நீடியில் மேலே எடுத்துகிட்டு அடியில் உள்ள த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. ஃபுல்லாமே வெளியில் எடுத்துறாங்க. அடியில் கொஞ்சம் கையை வச்சு பிடிச்சிட்டு ஃபுல்லாக வெளியில் த்ரெட்டை எடுத்துறாங்க. கொஞ்சம் த்ரெட் அடியில் இருக்குது. ஓகேவா? அப்போ
அப்படி இருக்கும் போதுலேயும் நீடியில் கீழே கொடுத்துட்டு நீடியில் ஒரு லூப் போடுங்க. அடியில் ஒரு லூப் விட்டு அப்படியே இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா முடிச்சு விழுந்துடும். நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு பேக் சைடில் வச்சு காட்டுறேன். இது வந்து ஃப்ரேமோட பேக் சைடு. பேக்லேருந்து மேலே கொடுக்குறோமா, மேலே கொடுக்கும் போதில் பேக்கில் ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க, ஃபுல்லாக கொடுத்துறாதீங்க. அகெயின் அதே இடத்துல நீடியில் கொடுத்து, இப்போ அடியில் வந்துடுச்சா, நீடியில் அடியில் வர மொத்தத்தில் இப்படி ஒரு லூப் கொடுத்துட்டு நீடியில் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா அடியில் வந்து நாட்டு விழுந்துடும். ஓகேவா? இந்த மெத்தட் தான் ஈஸி. உங்களுக்கு நீங்கள் எப்பயும் போல் ஃப்ரேமை திருப்பி நாட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.